ஸ்ரீனிவாசன் திரு சத்யன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, கார்த்திகேயன் பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க. பாரதிய ஜனதா இங்க ரொம்ப கார்சினோஜெனிக்கா வளர்ந்துருக்காங்க, ஒரு கேன்சர் மாதிரி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சத்யன் சொல்லியிருந்தார். அப்போ அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது நீங்க ஒப்புக்கொள்கிறீர்களா? புதிய தலைமுறை பார்வையாளருக்கும் நெறியாளர் நேர்பட பேசி நெறியாளர் உள்ளிட்ட அவைக்கு பணிவான வணக்கம். அது கரெக்டா தான் சொல்லியிருக்கிறார். அதாவது கேன்சர் வளர்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம், சரியாதான் சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் நீங்க நடைமுறை அரசியல் சத்யன் சாருடைய விமர்சனம், அவர் அந்த பார்வையை முன் வைக்கிறாரு. இல்ல, அது சரிதான் சொல்றேன் நான். அதாவது அதிமுகவினுடைய நிலைப்பாடுகளை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னா, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர், எல்லா காலகட்டங்கள்லயுமே மக்களுடைய உணர்வுகளை, நாடி துடிப்புகளை அறிந்துதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அதிமுகவை பொறுத்தவரையும் எடுக்கிறாங்க. அப்ப இது எது மக்கள் வெறுக்கிறாங்க, எதை விரும்புறாங்க அப்படிங்கிறத ஒரு கட்சி அனலைஸ் பண்ணணும். அந்த வகையில இன்றைக்கு அதிமுக பாஜகவினுடைய நிலைப்பாடு மக்கள் வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறது. இதை நாங்க உள்வாங்கி இருக்கு. அதிமுக தெளிவா உள்வாங்கி அதற்கான நடவடிக்கைகள்ல இன்றைக்கு களத்தில் போட்டியிடுது. கார்த்திகேயன் சார் சொன்னார், புது ஓட்டு திமுகவுக்கு போயிருச்சா? எங்க பழைய ஓட்டே கிடைக்காது போல தெரியுது நிலைமையில புது ஓட்டு எங்க இருந்து திமுகவுக்கு வரும்? மிகப்பெரிய வெறுப்பை இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவின் மீது ஏற்பட்டிருக்கிறது மக்கள். இல்ல, நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்து நான் உள்வாங்கிக்கிறேன். வேற இப்போ திமுக பிஜேபி அப்படின்றது, இப்ப அதிமுக திமுக திராவிடியன் பாலிடிக்ஸ், பிஜேபின்றது இப்ப ஹிந்துத்வா. இப்ப இந்த திராவிடியன் ஹிந்துத்வா பாலிடிக்ஸ்ல நடுவுல அதிமுகக்கான அந்த ஒரு வாய்ஸ் அப்படின்றதோ ஓட்டுகள் அப்படின்றதோ குறையும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதை தாண்டி பிஜேபியினுடைய வளர்ச்சி, அது எப்படி வளர்ந்திருந்தாலும் கேன்சரஸா வளருது இல்ல நல்ல விதமா வளருது, வளர்ச்சி அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு சிக்கலா இருக்கும் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. இல்ல, அதிமுகவினுடைய இப்ப கூட்டணிக்காக தவம் இருக்கிறது யாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்க புறக்கணிச்சிட்டோம். பாஜகன்ற கட்சியோடு கூட்டணி இல்லைங்கிறத அதிமுக தெளிவா எல்லா மட்டத்திலையும் சொல்லியாச்சு. ஆனா இன்றைக்கு சுய விளம்பரத்திற்காக, அரசியலுடைய நோக்கத்திற்காக தமிழக பாஜக தலைவர்கள் எவ்வளவோ பேசினாங்க. புரட்சி தலைவரை பேசினாங்க, அம்மாவை பேசினாங்க, அண்ணாவை பேசினாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? பாஜகவினுடைய பிரதமர் இங்க புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரையும் சொல்றாருன்னா, அப்ப இங்க தமிழக தலைவர்கள் அதிமுக மீது ஒரு பொய் பிம்பத்தை கட்டவிழ்த்து அரசியல் நோக்கத்திற்காக, சுய விளம்பரத்திற்காகத்தான் பண்ணினாங்கிறது நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அதிமுகவினுடைய தயவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும்ன்றதுதான் இன்றைக்கு எல்லாருடைய பார்வை. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதிமுக சொல்றாங்க பாஜக டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வேற கடந்த தேர்தல் வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில இருந்திருக்காங்க. அப்ப கூட்டணியில இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த முறை அது டெபாசிட் கூட வாங்காது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்? இல்ல, அதிமுகவினுடைய அதாவது செயல்பாடுகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் மக்கள் விரும்புறதா தான் இருந்தது. ஒண்ணு இல்ல, நாங்க இணக்கமா இருந்தோம். இந்த மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸுக்கு நாங்க தான் இடமே கொடுத்தோம். பாஜகவை 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸுக்கு காட்டுற அக்கறையை ஏன் தமிழ்நாட்டுல காட்டல? அதிமுக தெளிவா கேட்கிறோம். அதாவது செங்கலை தூக்கிட்டு ஊர்வலம் போகிறது இல்ல அதிமுக. அதிமுக என்பது மக்கள் பேரு இயக்கம். மக்களுக்கு என்ன தேவைங்கிறத நட்புலா இருந்தப்பையும் நாங்க கேட்டோம், அதற்காக போராடினோம், குரல் கொடுத்தோம். அப்படிதான் அதிமுக வளர்ந்திருக்குது. அதிமுகவிற்கு என்றைக்கு மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி. ஆனா பாஜக இன்னும் கொஞ்சம் நேரடியா கேட்கிறேன் திரு ஸ்ரீனிவாசன். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்தீங்க, இப்ப கூட்டணி இல்ல, அதெல்லாம் ஓகே. திமுக தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? 2வது இடத்துக்கு தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. எப்படி பார்க்கறீங்க நீங்க? எங்களுடைய பார்வை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் 2வது இடமே எங்களுக்கு தான் முதலிடம் தான் நாங்க தெளிவா சொல்றோம். இன்னைக்கு ஜியோ ஜாக்டவா இருக்கட்டும், அரசு துறைகளா இருக்கட்டும், எல்லா மட்டத்திலையும் திமுக வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது. அப்ப தமிழக மாநில நலன்களை பெற்றுத்தராத ஒரு கட்சி இங்க பொய்யா சொல்றாங்க. எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க. நான் அந்த புள்ளியில நிறுத்துறேன். நான் வரேன், நான் திருப்பி உங்ககிட்ட வரேன்.